வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்றத்திலிருந்து பேசுகிறேன். என் பேர் ரங்கராஜன். நான் ஒரு விவசாயி, மாணவர் விவசாய சங்க தலைவர். என்ன ஒரு விஷயம்னா, சுமார் 2 ஆண்டு காலமாக நமது ஜிவே கணேசன் எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஒரு தடவை வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு. எங்கள் பகுதி திட்டக்குடி பகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதி, அதுவும் கடலூர் மாவட்டத்தில். அப்படி இருக்கும்போது இவர் 2 தடவை எம்எல்ஏ இருந்து ஒரு தடவை மினிஸ்டராக இருந்தார். எங்கள் பகுதி எந்த ஒரு இதுவுமே செய்யலை. வந்தாருன்னா வந்து இப்போ வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஒரு வேலை வாய்ப்பு கூட அவரால் வந்து ஏற்படுத்தி தர முடியல. தனியார் வேலை வாய்ப்பு ரெடி பண்ணுறாரு. அதுக்கு தனியார் வேலை வாய்ப்பு ரெடி பண்ணும்போது நாங்கள் வந்து சிங்கப்பூர், துபாயில் போய் நாங்கள் வந்து வேலை செய்ய போகிறோம். இவர் வந்து கவர்மெண்ட் வேலை வந்து இது வரைக்கும் எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்யலை. அடுத்தது என்ன ஒரு விஷயம்னா, இங்கே விவசாயிகள் ரொம்ப வேதனைப்பட்ட விவசாயிகளாக இருக்கும், பின்தங்கி இருந்தேன். இது இப்போ இடி மின்னல் இருந்தது. அது வந்து எங்கள் ஊர் அரியநாச்சி கிராமத்தில் ஜிவே கணேசன் அவரோட சொந்த ஊராட்சி தான். அந்த ஊராட்சியில் தான் இருந்தது. இது வரைக்கும் வந்து பக்கத்து மாவட்டமானது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாராயங்குறிச்சி செத்தவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் இடிவிந்து செத்தவங்களுக்கு வந்து ஏதோ கொடுத்தாங்க. அது எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வயல்வெளிக்கு போகும்போது எத்தனையோ விவசாயிகள் வந்து பாம்பு கடி, பூராங்கடி எல்லாம் கடிச்சு நிறைய பேர் இறந்துறாங்க. அதுக்கு என்னன்னு இந்த ஒரு மினிஸ்டர், அது வந்து எங்கள் சொந்த ஒரு மினிஸ்டர் அவரால் கண்டுக்க முடியல. எங்கள் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இவருக்கு தொடர்ந்து 3 முறை வந்து ஒரு முறை மந்திரியாக இருந்திருக்காங்க, 2 முறை வந்து எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இது வரைக்கும் எங்கள் பகுதி எந்த ஒரு இதுவுமே செய்யலை. இப்போ இன்சூரன்ஸ் எங்களுக்கு வந்து சேரல. சரியாக வந்து நிவாரணம் எங்கள் பகுதியில் சுமார் ஒரு 1000 ஹெக்டேர் வந்து பாதிக்கப்பட்டது. இந்த வாட்டி அந்த நிவாரணம் வழங்க சொல்லி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் விவசாயம் மதிக்க மாட்டேங்கிறோம். மனு கொண்டு கொடுத்தா மூஞ்சில் ஏற்றிக்கிறான். இந்த ஆட்சி வந்து ரொம்ப அவலமான ஆட்சி. அடுத்தது கஞ்சா புழக்கம் இந்த கைதூர் ஊராட்சிலையும் இருக்குது, அரியநாச்சிலையும் இருக்குது. இது கம்பல்சரி தெரியும். கனிமொழி அக்கா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தாலி அறுப்பு நிறையா இருக்குது, பெண்கள் குடிக்கணும்னு. அவங்க தான் சொன்னாங்க போன தடவை. இது வரைக்கும் வந்து எங்களை வந்து என்ன கண்டுக்கல. எங்கள் மக்கள் வந்து குடிச்சிட்டு எங்கள் ஆண்கள்லாம் தாலி எடுத்து போய் தான் இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து அவ்வளோ நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன சொல்லணும்னா, இந்த இன்சூரன்ஸ் நிவாரணம் சுத்தமாக வரல. எங்களுக்கு அதுக்கு வழி பாருங்க. ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஜெயிச்சு மினிஸ்டர் வந்துட்டாருன்னா ஒரு 4 பேர் அல்ல கை அந்த திமுக காரணம் மட்டும்தான் இது தூக்கி பிடிக்கிறாரு. மக்களை யாரையும் அவர் வந்து கண்டுக்கிறதே இல்லை. போனால் மக்கள்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் கையை காலை பிடிக்கிறாரு அண்ணன் கணேசன். ஜெயிச்சு முடிச்சோன்னே எங்களை வந்து எட்டி உதைக்கிறாரு. நான் என்ன சொல்றது, எங்கள் மக்கள் பாவம். இந்த ஓட்டு போடுறதுக்காக வந்து ஒரு 1000 ரூபா காசுக்காக வாங்கிட்டு பாமர மக்கள் ஓட்டை போட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஏன்னா அந்த 1000 ரூபா எங்களுக்கு வந்து பாமர மக்களுக்கு வந்து அன்னைக்கு அரிசி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிறாங்க. அந்த நேரத்தில் மட்டும் அண்ணன் கணேசன் அழுது வந்து ஓட்ட வாங்கிப்பாரு. அதுக்கப்புறம் எங்களை வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாரு. இது கடவுளுக்கு வெளிச்சம் கிடையாது. நம்ம என்ன சொல்லணும்னு தெரியல. அடுத்து இந்த விவசாயிகள் ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தடவை ஓட்டு போடும்போது நீங்கள் காசு வந்து திமுக காரங்க கொடுத்தா சுத்தமாக வாங்கிங்க. நான் வாங்கணும், அதெல்லாம் நம்ம பணம் தான். நீங்கள் காசு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடும்போது நமக்கு நடந்த துயரங்களை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா இது நான் தொடர்ந்து சொல்கிறேன். அண்ணன் கணேசனை 3 வாட்டி நம்ம திட்டத்தை ஜெயிச்சுட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ஜெயிச்சாரு. அவரு கூட நம்ம தொகுதி தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாரு. அவரு கூட ஒரு நன்றி இல்லை. நம்ம மக்கள் திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா இந்த சாராயம் கொடுத்தவங்க 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இடிவிந்து செத்த மக்கள். ஏன்னா நானும் அதில் என் ஊருக்காங்களா எங்க இருக்கோம். அடுத்து என் பக்கத்து ஊர் அவங்களும் என் ஊருக்காரங்க தான். அவங்களுக்கு கூட அந்த 5 லட்சம் எப்படி 5 லட்சமா 2 லட்சமா கொடுத்தாங்க. அது 10,000 சொல்லி அண்ணன் திருமாவளவன் சொல்லுவாங்க. அவரும் கொஞ்சம் கூட எங்களை கண்டுக்கல. அவர் கூட்டணி கட்சி தான் இருக்காரு. அவராவது ப்ளீஸ் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி, ஐயா ஓட்டு போடும்போது நம்ம விவசாயிகள் அனைத்து பேரும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. திமுக காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க. ஓட்டு வந்து நமக்கு நல்ல செய்கிற கட்சிக்கு கம்பல்சரி ஓட்டு போடுங்க. இதுதான் மன்றாடி கேட்டுக்கிறேன்.